நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து கோடிங் டிகோடிங். அந்த டாபிக்கோட பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ். எஸ்டர்டே கிளாஸ் வந்து அந்த டாபிக்ல என்னென்ன மாடல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். சில சம்ஸ் அதுல ஹோம்ஒர்க் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாடல்ல நேற்று ஹோம்ஒர்க் சம் என்னெல்லாம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஒரு 5 சம் சொல்லியிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் சம் a equal to 1, a and d and equal to 56 and c 80. இதானப்பா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? 60 வருதா? இது எப்படி போட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஏயோட நம்பர் வந்து 1, என்னோட நம்பர் என்ன 14, டியோட நம்பர் என்ன 4. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 56 வர சான்ஸ் இருக்கா? இல்ல. என்ன பண்ணா வரும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணா வரும். இதை மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 56. அதே மாதிரி CAT கேட் அப்படிங்கிறதுல சியோட நம்பர் வந்து 3 அண்ட் ஏயோட நம்பர் 1, டியோட நம்பர் 20. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்ன வரும்? 60. ஸோ இந்த கேட் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் என்ன? 60. ஓகே தானா? ரீசனிங் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம், கோடிங் டிகோடிங். ஓகேவா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து p equal to 16. அது PUT 6720. இப்போ PICK இதோட ஆன்சர் என்ன வரும்? 47. ஓகே, இதுல எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, மல்டிப்ளிகேஷன் ஏபிசிடி ஆல்பபெட் நம்பர்ஸ் போடும்போது பியோட நம்பர் என்ன வரும்? 16. யூவோட நம்பர் என்ன வரும்? 21. டியோட நம்பர் என்ன? 20. இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணா இந்த டோட்டல் வரதுக்கு சான்ஸ் இல்லை. அப்ப என்ன பண்ணியிருந்தா வரணும்? மல்டிப்ளிகேஷன் 16 into 21 into 20. இதை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன வரணும்? 6720. ஓகே, இது மல்டிப்ளை பண்ணி பாருங்க, ஆன்சர் வருதான்னு பாருங்க. into 20. ஸோ மல்டிப்ளை பண்ணா இந்த ஆன்சர் வருது. இப்ப இதே மாதிரி PICK. இப்ப இதுக்கு ஒவ்வொரு நம்பரும் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. பியோட நம்பர் 16, ஐயோட நம்பர் 9, சியோட நம்பர் 3, கேயோட நம்பர் 11. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 16 into 9 into 3 into 11. 16 into 9 144 into 3 into 11. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா 4752. ஸோ இதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர்.
அடுத்தது தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் வந்து t equal to 20 and TEAM equal to 39. So 3 இதோடைய கோட் என்ன? இதான கொஸ்டின். இதானப்பா கொஸ்டின், இதானப்பா. இதுல வந்து T20 இருக்கா? இதுல வந்து T20 எதுக்காக இந்த லைன் கொடுத்துருக்காங்க? நம்மளோட க்ளூ ABCD ஆல்பபெட் லெட்டர்ஸ் எழுதி பார்க்கும்போது டீயோட நம்பர் என்ன வரும்? 20 வரும். ஓகேயா? அது ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். இன்னைக்கு யாராவது அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். AB ஃபர்ஸ்ட் லைன்ல 13 லெட்டர்ஸ், செகண்ட் லைன்ல இதுல நம்பர்ஸ் வந்து நம்பர்ஸ் எழுதும் போது இந்த இடத்துல எம்க்கு அப்புறம் என் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க? இதை வச்சுதான் நம்ம இதை சொல்லிட்டு இருக்கோம். டீயோட நம்பர் வந்து 20. சரியா? ஸோ இங்க வந்து ஃபார்வர்ட் நம்பர். இந்த மாதிரி ஏல 1 ஆரம்பிச்சு அப்படியே நம்பர்ஸ் போட்டோம் அப்படின்னா இது வந்து ஃபார்வர்ட் நம்பர்னு சொல்லுவோம். டீயோட நம்பர் வந்து 20. இப்போ டீக்கு 20, ஈயோட நம்பர் என்ன? 5 அண்ட் ஏயோட நம்பர் என்ன? 1, எம்மோட நம்பர் என்ன? 13. இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணா என்ன வருதுப்பா? 39 வருதா? ஸோ இப்போ இதே மாதிரி நீங்க TREE இதோட எல்லா லெட்டர்ஸ்க்கான நம்பர் எடுத்து ஆட் பண்ணுங்க. டீயோட நம்பர் 20, ஆரோட நம்பர் 18, ஈயோட நம்பர் 5, அகெயின் ஈயோட நம்பர் 5. இது எல்லாமே டோட்டல் பண்ண ஆன்சர் என்ன வருது? 48. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 48. நெக்ஸ்ட் சம் என்னப்பா? நெக்ஸ்ட் சம் ஆன்சர் வந்து 11,700 வருதா? ஓகே, அடுத்த சம் என்னன்னு பார்க்கலாம். கவனிங்க. M equal to 13 and MAD equal to 52. MOOD இதுக்கு என்ன வரும்? இதான் கொஸ்டின். எம்க்கு 13 இருக்கு, அப்ப அது ஃபார்வர்ட் நம்பர் தான். அதே மாதிரி M13, ஏ வந்து என்ன? 1, டிக்கு வந்து 4. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 52 வரவே வராது. என்ன பண்ணா வரும்? மல்டிப்ளை பண்ணா வரும். 13 into 1 into 4. அப்போ நீங்க இதே மாதிரி MOOD இதுக்கான நம்பர்ஸ் எல்லாத்தையும் போட்டு மல்டிப்ளை பண்ணும். 13, 15, 15, 4. இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 13 into 15 into 15, 225 into 4. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா 11,700 வரும். வருதான்னு செக் பண்ணுங்க.
ஓகே தானா? சோ அடுத்தது அடுத்த சம்க்கு 112 ஆன்சர் வருதா? ஓகே, சம் என்னன்னு பார்க்கலாம். இது காப்பி பண்ணியாச்சா? ஓகே, அடுத்த சம். G equal to 7, GOD, God equal to 420, GAP, இது என்ன வரும்? இதுல G நம்பர் 7, அப்ப GOD ல G ஓட நம்பர் 7, O வந்து 15 and D வந்து 4. இப்ப இதுல இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஆட் பண்ணா 420 வராது, மல்டிப்ளை பண்ணாதான் வருது. ஸோ ஜிஏபி ஓட நம்பர்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணும். G ஓட நம்பர் 7, ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து 16. ஓகே, இப்போ 16 இன்டூ 1 இன்டூ 7 மல்டிப்ளை பண்ணா 112, இது ஆன்சர். ஸோ இதுதான் கொஸ்டின்கான ஆன்சர். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் சம். HEART, ஹாட், இதுக்கான கோடு வந்து at 8531 and TEAST, இதுக்கான கோட் #8541. ஸோ இதுல இருந்து நீங்க ஃபர்தஸ்ட் இதுக்கான கோட் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல இந்த மாதிரி சம் வந்ததுன்னா நம்ம இந்த லெட்டர்ஸுக்கான சிம்பிளை ஆர்டரா எடுத்துக்கோங்க. ஹச் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், ஃபர்ஸ்ட் சிம்பிள் அட். ஸோ ஹச்கான கோடு வந்து அட்டு சிம்பிள், ஈக்கான கோடு 8 அப்படியே போட்டுக்கலாம். எஃப், சரி, இது ஃபீஸ்ட்பா, FEAST. ஓகே, சரி. இப்ப ஃபர்தஸ்ட் அப்படிங்கிறது இந்த கோடை பார்த்து அப்படியே சொல்லுங்க. எஃப்க்கு என்ன போடணும்? எஃப்க்கு இங்க என்ன இருக்கு? ஹேஷ் சிம்பல். ஏக்கு என்ன இருக்கு? ஏ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து தேர்ட் லெட்டர், இங்கேயும் தேர்ட் லெட்டர் தான். ஏக்கான கோடு என்ன? 5. ஓகே, ஆருக்கான கோடு என்ன? இங்க இருந்து 4th தான் ஆர், அப்ப 3. டீக்கான கோடு வந்து 1. ஹச்சுக்கான கோடு வந்து அட்டு சிம்பல் அண்ட் ஈக்கான கோடு என்ன? 8. எஸ்கான கோடு வந்து 4 அண்ட் டி வந்து 1. இந்த ஆன்சர் வருதா? ஓகே, இதுல இன்னொரு சம் கொடுத்துருந்தோம் இல்லையா, அது அடுத்த சம். அடுத்த கொஸ்டின் என்னப்பா சொல்லுங்க. சரண்யா. ஓகே, FIRE. ஸோ இதுக்கு வந்து
hash percentage at dollar symbol DEAL deal இதுக்கான கோடிங் சோ இதுல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபெயில் அதுக்கான கோட் கண்டுபிடிக்கணும் FAIL சொல்லுங்க என்ன வரும் எஃப் கான கோடு வந்து ஹேஷ் ஏ வந்து ஸ்டார் ஐ வந்து பர்சன்டேஜ் எல் வந்து ஆரோ மார்க் கரெக்டா ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேற எதுவுமே கிடையாது அடுத்தது இதுல 3 கொஸ்டின் சொன்னமா 2 தான் சொன்னமா இன்னொரு சம் என்ன ஓகே தேர்ட் கொஸ்டின் வந்து GONE இதுக்கான கோட் வந்து 5 at இதுக்கான கோடிங் வந்து 5% 2 ஹேஷ் சிம்பல் இது மாதிரி மெடல் இதுக்கான கோடிங் வந்து 4 ஹேஷ் 3 டாலர் அண்ட் அட் இதுல இருந்து நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது கோல்டு இது எல்லாமே ஈஸியான சம்ஸ் தான் கோல்டு ஆன்சர் என்ன வரும் 5% எல் அட் சிம்பல் டி வந்து 3 கரெக்டா ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இது இது வந்து செகண்ட் மாடல் ஜஸ்ட் அந்த கோடிங்க அப்படியே என்ன பண்ணா போதும் சப்ஸ்டியூட் பண்ணா போதும் ஓகே அடுத்த மாடல் ஸோ இது வந்து கொஸ்டின் இந்த கொஸ்டின்ல இருந்து நாம எதுக்கான கோட் கண்டுபிடிக்கணும்னா ஆஷா இதுக்கான கோட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்
இப்போ இது வந்து கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல தெரியாதவங்க கவனிச்சுக்கோங்க. உஷா இஸ் பிளேயிங் கார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸ்ல எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு? 4 வேர்ட்ஸ் இருக்கா? அந்த 4 வேர்ட்ஸுக்கும் கோடிங் வந்து 4 கோடிங் கொடுத்துருக்காங்க. ஒன்னு பிஓ, இன்னொன்னு கேஐ, டிஓபி, எம்ஏ. இதுக்கெல்லாம் மீனிங் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் இதுல கோடிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப உஷாங்கிற வேர்டு ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்போ கோடிங் பிஓவா எடுத்துக்கணுமான்னு கேட்டா எடுக்கக்கூடாது. இந்த 4 வேர்டுக்கான கோடிங் இங்க வந்து சஃபிள் ஆகி இருக்கு, மாறி மாறி இருக்கு. அது எந்த வேர்டுக்கு எந்த கோடிங் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த 4 சென்டென்ஸ் வரிசையா இருக்கு. இதை வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். எப்படி கம்பேர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல வரக்கூடிய அதே வேர்டு வேற எங்கேயாவது ரிப்பீட் ஆயிருக்கா அப்படிங்கறத செக் பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் 3 எடுத்துக்கோங்களேன். இந்த 3லயுமே எந்த வேர்டு ரிப்பீட் ஆயிருக்கு சொல்லுங்க? பிளேயிங் ரிப்பீட் ஆயிருக்கா? அப்படிதானே? சோ இந்த 3 சென்டென்ஸ்லயும் ரிப்பீட் ஆயிருக்கிற கோட் என்ன? இந்த 3 சென்டென்ஸ்லயும் எந்த கோடு எல்லாத்துலயுமே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு சொல்லுங்க? டிஓபியா, கேஓபியா, ஜேஏவா, எது? கேஐ. கேஐங்கிற கோடு எல்லாத்துலயும் வந்திருக்கா? இதுலயும் வருது, அண்ட் இதுலயும் வருது, இதுலயும் வருது. சோ பிளேயிங்கான கோட் வந்து நம்ம கன்ஃபார்மா என்ன சொல்லிடலாம்? கேஐ அப்படின்னு சொல்லிடலாமா? ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் நமக்கு தேவை ஆஷாங்கிற கோடு தேவை. ஓகேயா? அது எந்த சென்டென்ஸ்ல இருக்கு? செகண்ட் சென்டென்ஸ்ல இருக்கு. இப்போ ஆஷா இஸ் பிளேயிங் டென்னிஸ்னு இருக்கு. அப்ப இதுல பிளேயிங்க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஐஎஸ் இஸ்க்கும் டென்னிஸ்க்கும் கண்டுபிடிச்சிட்டோம்னா மீதி உள்ள கோடு தான் ஆஷாக்குன்னு வந்துடும். ஓகேவா? இப்ப ஐஎஸ் இஸ் வந்து இங்கேயும் வருது, இங்கேயும் வருதா? அப்ப இது ரெண்டுலயும் எந்த கோட் மட்டும் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க? இது ரெண்டுலயும் மட்டும் ரிப்பீட் ஆயிருக்கிற கோடு என்ன? எம்ஏ. கரெக்டா? சோ அப்ப எம்ஏ வந்து எதுக்கான கோடா இருக்கும்? இஸ் அப்படிங்கிறதுக்கான கோடு என்ன? எம்ஏ. ஓகே. இப்ப இதுல இஸ் பிளேயிங் ரெண்டுக்கும் நம்ம கோட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது டென்னிஸ். டென்னிஸ்க்கான கோட் கண்டுபிடிக்கிறதுக்கு எதெல்லாம் எடுக்கலாம்னா இதே டென்னிஸ் எங்க வருது பாருங்க? செகண்ட் சென்டென்ஸ்லயும் இருக்கு, எங்கேயும் இருக்கு, ஃபோர்த் சென்டென்ஸ்லயும் இருக்கா? இப்ப இந்த டென்னிஸ் இங்கேயும் வருது, இங்கேயும் வருதா? இது ரெண்டுலயும் ரிப்பீட் ஆயிருக்கிற கோடு எது? கேஓபி. சோ கேஓபி வந்து எதுக்கான கோடு? டென்னிஸ்க்கான கோடு. எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். அந்த சென்டென்ஸ்ல ஆஷா மட்டும்தான் பேலன்ஸ். அப்ப இங்க மென்ஷன் பண்ணாத கோடு எது? ஜேஏ. சோ ஆஷாக்கான கோடு என்ன? ஜேஏ. இது புரியுதா? இந்த மாடல் புரிஞ்சுதா? அடுத்தது போலாம். நெக்ஸ்ட். சரி, இதே கொஸ்டின்ல நான் ஒரு நியூ கொஸ்டின் கேக்குற ஆன்சர் சொல்றீங்களா? இப்போ இதுலயே வந்து உஷா, இதுக்கான கோடு என்ன சொல்லுங்க? உஷா. இதுக்கு என்ன கோடு வரும்? டிஓபி. எப்படி? இப்ப இந்த சென்டென்ஸ்ல இன்னும் கோட் யார் எதுக்கெல்லாம் மென்ஷன் பண்ணாம இருக்கு? கார்ட்ஸ்க்கும் உஷாக்கும். உஷா வேற எங்கேயும் வரல, பட் கார்ட்ஸ் வருது. கார்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் இருக்கா? இது ரெண்டுலயும் வரக்கூடிய கோட் என்ன? பிஓ. சோ பிஓ கட் ஆயிடும் கார்ட்ஸ்க்கு. அப்போ பேலன்ஸ் இருக்கிற டிஓபி தான் எதுக்கான கோடா இருக்கணும்? உஷாக்கான கோடா இருக்கணும். ஓகே தானா? சரி, இப்ப வேற ஒரு கொஸ்டின் கேக்குறேன். அண்ட் ஏஎன்டி, அண்ட்கான கோடு என்ன? எஸ்யூஆர். ஏன்னா அது மட்டும் தானே பேலன்ஸ் இருக்கு அண்ட்கான கோடிங். ஓகே. ஆர், ஏஆர்இ, ஆருக்கான கோடிங் என்ன? இதுல வந்து நம்ம டாப் ஆல்ரெடி சொல்லிட்டோமா? பிஓபிக்கு வந்து ஆல்ரெடி
சரி ஓகே, இதுல வேற இதுல இருந்து கன்ஃபியூஸ் ஆகுது. டாப் வந்து டிஓபி வந்து நம்ம இங்க உஷாக் சொன்னோமா, ஆனா இங்க வந்து எதுக்கான கோடா வருது, வேற 3க்கான கோடா இருக்கு. அது வந்து கொஷின்ல உள்ள மிஸ்டேக் தான், வேற எதுவும் இல்ல. அந்த இடத்துல வந்து டிஏபி ஏபின்னு போட்டுக்கோங்க. சரி, இப்ப நான் கேட்ட கொஸ்டின் ஏஆர்இ சரியா? இந்த ஆர் அப்படிங்கிறதுக்கான கோடு என்ன வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? ஏஆர்இக்கான கோடு, ஏஆர்இ வந்து தேர்ட் சென்டென்ஸ்ல வருதா? தேர்ட் சென்டென்ஸ்ல எதுக்கு மட்டும் கன்ஃபார்மா நமக்கு தெரியும் கோடு? பிளேயிங்க்கு மட்டும்தான் தெரியும், ஃபுட்பால்க்கோ ஆர் டே 3க்குமே தெரியாது. இப்ப மீதி இருக்கிற கோடு என்னதுலாம் அப்படின்னா பிஏபி, அப்புறம் எஸ்ஓபி, அப்புறம் என்னது ஹச்ஓ. இந்த 3ல எது வேணாலும் எதோட கோடா இருக்கலாம், ஏஆர்இயோட கோடா இருக்கலாம். அப்ப இது மாதிரி ஆப்ஷன்ல வந்ததுன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து இப்படி இருக்கணும், அதாவது டிஏபி ஆர் எஸ்ஓபி ஆர் ஹச்ஓ இப்படி இருந்தா அந்த ஆப்ஷனை நீங்க டிக் பண்ணலாம். இல்ல இல்ல அப்படி இல்லைன்னா இன்னொன்னு கொடுத்துருப்பாங்க, அது என்ன ஆப்ஷன் அப்படின்னா டேட்டா இன்சபிஷியன்ட். ஓகேயா, டேட்டா இன்சபிஷியன்ட் அல்லது டேட்டா இன்அடிக்வேட் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனே அப்படியே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், போதுமான தகவல் இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சுச்சா? இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு அவங்க போதுமான டீடைல் கொடுக்கல, அதனால இதை கன்ஃபார்மா சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகே தானா? சோ அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் 1 to 5 இதுக்கான சென்டென்ஸ் கோ டு ஸ்கூல். அடுத்தது 146 இதுக்கான சென்டென்ஸ் ஸ்டடி இன் ஸ்கூல். அண்ட் 135 இதுக்கான சென்டென்ஸ் ரன் டு ஸ்கூல். ஸோ இதுல இருந்து ரன் அப்படிங்கிறதுக்கான கோட் என்னன்னு நீங்க என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இது நேத்தே நம்ம பார்த்துருப்போம், திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம். 3 ஆன்சர் என்ன, 3. இதுல ஸ்கூல் அப்படிங்கிறதுக்கான கோட் என்ன சொல்லுங்க, ஸ்கூலுக்கான கோட் என்ன? ஸ்கூல் 3லயுமே வருதா, 3லயுமே வரக்கூடிய நம்பர் எது? 1 தானப்பா, 1 சரியா? 1 வந்து ஸ்கூலுக்கான கோடு, அதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 டிஓ, 2க்கான கோடு இதுலயும் 2 வருதா, அது என்ன வரும் 5. ஸோ 5 கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது ரன்க்கு வந்து 3. ஓகே, இதுல கோக்கான கோடு எது, ஜிஓ, கோக்கான கோடு என்ன 2. இதான எங்க பேலன்ஸ் இருக்கு. சரி, இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு ஸ்டடிக்கான கோடு கேக்குறாங்க, என்ன சொல்வீங்க? ஸ்டடி அப்படிங்கிறதுக்கான கோடு என்ன சொல்வீங்க? சரி, நான் ஆப்ஷன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 6, செகண்ட் ஆப்ஷன் 4, தேர்ட் ஆப்ஷன் 4 ஆர் 6, அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் none ஆஃப் தீஸ். எது சொல்வீங்க? 4 ஆர் 6, தேர்ட் ஆப்ஷன். புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி சம் வந்தா திஸ் ஆர் தட், இந்த மாதிரி ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் வேற ஹோம்ஒர்க் எது கொடுத்தோம் சரண்யா?
இதுல இருந்து சரி. அடுத்த மாடல் எப்படி போடணும் அப்படின்னா ஆல்பபெட் லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி கோடிங் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கவனிங்க, இன்னைக்கு அட்டென்ட் பண்றவங்க, நியூவா இருக்கிறவங்க, நேத்த வராதவங்க கவனிங்க. ஸோ MARS இதுக்கான கோட் வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ZNEF. ஸோ இதுல இருந்து நீங்க ARMS இதுக்கான கோட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்னப்பா ஆன்சர்? ஸோ இதுல நீங்க ஆல்பபெட் லெட்டர்ஸை தேட வேண்டாம். இங்க இருக்கிற MARS அந்த லெட்டர்ஸா தான் இங்க சஃபிள் ஆகி மாறி ஆர்ம்ஸ் அப்படின்னு வருது. அப்ப ஏக்கான கோடு என்ன? என். ஆருக்கான கோடு வந்து இ. ஸோ NE, M வந்து Z, S வந்து F. ஸோ இதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் இதுதான். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் COLD கோல்டு அப்படிங்கிறதுக்கு DPME அண்ட் சைனா இதுக்கான கோடு என்ன வரும்? இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டருக்கான கோடிங் சிக்கான கோடு என்ன? டி. ஓக்கான கோடு என்ன? பி. எல்க்கு என்னது? எம். டிக்கு இ. எல்லாமே ஒரு லெட்டர் ஃபார்வர்ட். ஸோ +1 அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்ப இங்க என்ன வரும்? சிக்கு டி, ஹச் ஐ, ஐக்கு ஜே, என்க்கு ஓ, ஏக்கு என்ன? பி. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேயா? அடுத்தது அடுத்த கேள்வி, நெக்ஸ்ட் கொஸ்டின். சிஸ்டர் இதுக்கான கோடிங் வந்து என்ன? RHRSDQ. ஸோ அப்ப இதே மாதிரி அங்கிள் இதுக்கான கோட் என்ன வரும் நீங்க கண்டுபிடிக்கணும். இது போட்டாச்சா? இதுக்கு ஆன்சர் என்ன? TMBKD வருதா? செகண்ட் சம் வந்து ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் இந்த கோடு இருக்குல்ல COLD இது வந்து ஒரு வேர்டு. இதுக்கான கோடிங் ஆல்பபெட்டை வச்சு கோட் பண்ணிருப்பாங்க. இந்த 4 லெட்டர் இருக்கு, இங்கேயும் 4 லெட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரை எடுத்து பாருங்க. சிக்கு டி, சிக்கு அடுத்த லெட்டர் ABCD ஆல்பபெட்ல டி, ஓக்கு அடுத்த லெட்டர் பி, எல்லுக்கு எம், டிக்கு இ. இதுக்கு இது வந்து க்ளூ. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது க்ளூ, செகண்ட் கேட்டிருக்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும்னா COLD கோல்ட் கேன் பி ரிட்டன் அஸ், நான் ஷார்ட்டா எழுதியிருக்கேன் கொஸ்டின், ரிட்டன் அஸ் DPME. then how can be China will be coded. ஓகேயா? சோ இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். இப்போ இந்த சைனாவோட கோட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு அந்த கோல்டுக்கான கோட் எப்படி இருக்குங்கிறத மஸ்ட் கண்டுபிடிச்சாதான் அதே கான்செப்டை இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதனால இப்போ நம்ம இது என்ன கான்செப்ட்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் லெட்டர் போடுறாங்க, இது மாதிரி நீங்க நெக்ஸ்ட் லெட்டர் எல்லாத்துக்கும் போட்டீங்கன்னா இதுதான் ஆன்சர் வருது. ஸோ ஆன்சரே இதுதான். இதே மாதிரி அடுத்தது சிஸ்டருக்கான கோடிங் இங்க இருக்கு, நீங்க அதை பக்கத்துல எழுதி பார்த்துக்கோங்க. சிஸ்டர் அதுக்கு கீழே RHRSDQ.
ஓகேயா? இப்போ எஸ் ஆர்க்கு எஸ்க்கு ஆர்னு இருக்குல்ல, இது ஃபார்வர்டா ரிவர்ஸா? ரிவர்ஸ். ஸோ ப்ரீவியஸ் லெட்டர் எல்லாத்துலயுமே ப்ரீவியஸ் லெட்டர். ஐக்கு ஹச், டிஎஸ், இடி, ஆர், கியூ எல்லாமே ஒரு லெட்டர் ரிவர்ஸ். அப்ப இங்க யூக்கு என்ன எழுதுவீங்க? டி. யூவோட ப்ரீவியஸ் லெட்டர் டி. என்னுக்கு என்ன? எம். சிக்கு என்ன? பி. எல்லோட ப்ரீவியஸ் லெட்டர் கே. அண்ட் இயோட ப்ரீவியஸ் லெட்டர் டி. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே தானா? அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் வந்து SAND சாண்ட். இதுக்கான கோடிங் வந்து BDOG. அதுக்கப்புறம் பேர்டு, இதுக்கான கோடிங் வந்து ELUG. லவ், இதுக்கான கோடிங் என்ன வரும்? இதுல வந்து ஃபர்ஸ்ட் சாண்ட் அப்படிங்கிறதுக்கான கோடிங் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். BDOG. எஸ்க்கும் விக்கும் இடையில எவ்வளவு லெட்டர்ஸ் கேப் வருதுன்னு பாருங்க. STU 2 லெட்டர்ஸ் கேப் இருக்கா? ஏ அண்ட் டிக்கு நடுவுல 2 லெட்டர். BC. NOக்கு நடுவுல எத்தனை லெட்டர்? சரி, இது Q தானபா? இது Q. Q பாது, Q மாத்திக்கோங்க. இப்ப Nக்கும் Qக்கும் நடுவுல OP 2 லெட்டர்ஸ். Dக்கும் Gக்கும் நடுவுல EF 2 லெட்டர்ஸ். ஸோ இதை நாம டீகோட் பண்ணிட்டோம். இந்த கொடுத்துருக்கிற க்ளூவை என்ன பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இதே மாதிரி இந்த பேர்டுக்கும் இது கரெக்டா மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்சருக்கு போங்க. பிக்கு ELUG. இதுலயும் 2 லெட்டர் கேப் இருக்கு. CD. ஐக்கும் எல்க்கும் நடுவுல JK. ஆர்க்கும் யூக்கும் ST. டிக்கும் ஜிக்கும் EF. ஸோ ஓகே, 2 லெட்டர் கேப் வருது. அப்ப நீங்க LOVE இதுக்கும் அதே மாதிரி 2 லெட்டர்ஸ் கேப் விட்டு எழுதிடலாம். LMNO OPQR VWXY EFGH. ஸோ இதான் ஆன்சர். ஃபோர்த் ஒன்க்கு ORYH. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். SOBER சோபர். இதுக்கான கோடிங் வந்து RNADQ. அண்ட் லோட்டஸ், இதுக்கான கோடிங் என்ன வரும்? இதுல SOBERக்கான கோடிங் எப்படி வந்திருக்குன்னா RNADQ
டிக்யூ எல்லாமே கேப் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு பாருங்க. இது ஃபார்வர்டா ரிவர்ஸா? எஸ்ல இருந்து ஆர் ஃபார்வர்டா ரிவர்ஸா? ரிவர்ஸ். பிக்யூஆர்எஸ் -1 இதுவும் ரிவர்ஸ் தானே. எல்லாமே ஒரு லெட்டர் ரிவர்ஸ். ரிவர்ஸ் மீன்ஸ் பேக்வேர்ட். ஓகேயா? எல்ஓடியூஎஸ் எல்க்கு ஒரு லெட்டர் ப்ரீவியஸா என்ன வரும்? கே. ஸோ ஓக்கு வந்து என், பிக்கு, யூக்கு டி, எஸ்க்கு ஆர். ஆன்சர் KNSTR. ஓகே, அடுத்த கொஸ்டின். டீம், TEAM. டீம் அப்படிங்கிறதுக்கான கோடு வந்து YJFR. அண்ட் கிரியேட் இதுக்கான கோடிங் என்ன வரும்? ஓகே, இதுல வந்து கோடிங் எப்படி இருக்குன்னா TEAM இதுக்கான கோட் வந்து YJFR இருக்கா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் டீக்கும் ஒய்க்கு இடையில எவ்வளவு லெட்டர்ஸ் கேப் இருக்கு? UV. எத்தனை லெட்டர்ப்பா கேப் வருது? UVWX 4 லெட்டர்ஸ். ஈக்கு ஜேக்கு நடுவில் FGHI 4 லெட்டர். AF BCDE 4 லெட்டர். அண்ட் MR NOPQ 4 லெட்டர்ஸ்க்கு அப்புறம் R. அதே மாதிரி நீங்க கிரியேட் அப்படிங்கிறதுக்கும் ஒரு லெட்டருக்கும் அப்புறமா 4 லெட்டர்ஸ் கேப் விட்டு எழுதுங்க. நீங்க எத்தனை லெட்டர்ஸ் கேப் விடணும்? 4 லெட்டர். DEFG அப்புறம் என்ன வரும்? H. R வந்து STUV இங்க என்ன வரும்? W. ஈக்கு வந்து FGHI இங்க J. ஏல BCDE அதுக்கப்புறம் F. Tல UVWX அப்புறம் Y. EFGHIக்கு அப்புறம் J. ஸோ இதான் ஆன்சர். ஓகே தானா? இது எல்லாமே சிம்பிளான கோடிங் தான். அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் நமக்கு எக்ஸாம்ல கோடிங்ல வந்து இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற மாடல்ல சில டஃப்பான சம்ஸும் கேட்டிருக்காங்க. அது என்ன நம்ம பார்க்கலாம். WHEN இதுக்கான கோடிங் வந்து BJFO. போலிஸ் POLICE போலிஸ் இதுக்கான கோடிங் என்ன வரும்? இதுல VGFO இது என்னப்பா? இது கண்டுபிடிச்சிங்களா? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூக்கு V வருதா? இது ஃபார்வர்டா ரிவர்ஸா? ரிவர்ஸ் -1. ஹச்சுக்கு G வருதா? இதுவும் -1. பட் ஈக்கு வந்து +1, Nக்கு என்னது?
பிளஸ் ஒன். அப்ப டூ டூ லெட்டர்ஸா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் ப்ரீவியஸ் லெட்டர் எழுதியிருக்காங்க, அடுத்த ரெண்டுக்கும் ஃபார்வர்ட் லெட்டர் எழுதியிருக்காங்க. அப்படி வச்சுக்கலாமா? இப்ப நமக்கு கேட்டிருக்கிறது 4 லெட்டர் வேர்டு கிடையாது, 6 லெட்டர் வேர்டு, 6 லெட்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க இதை 3 பேரா பிரிச்சுக்கலாம். டூ டூ லெட்டர்ஸா 3 பேர். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு வந்து -1, அப்புறம் +1, மறுபடியும் -1 அப்படி எழுதணும். அப்ப பிக்கு ப்ரீவியஸ் லெட்டர் என்ன? ஓ. ஓவோட ப்ரீவியஸ் லெட்டர் என். எல்லுக்கு ஃபார்வர்ட் லெட்டர் வந்து எம். ஐக்கு வந்து ஜே. சியோட இதுக்கு முந்தின லெட்டர் ப்ரீவியஸ் லெட்டர் என்ன? பி. அண்ட் ஈக்கு வந்து ப்ரீவியஸ் லெட்டர் டி. புரியுதா? 4 லெட்டர் கொடுத்துட்டு 6 லெட்டர் கேட்டாலும் போட தெரியணும். ஒருவேளை எப்படி இது அப்படின்னு யோசிக்க கூடாது. சேம் கான்செப்ட் தான். டூ டூ லெட்டர்ஸா பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டூக்கு -1, அப்புறம் +1. அப்ப இந்த கான்செப்ட்ல 3 ஜோடி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் -1 +1 அகைன் திருப்பி எது வந்துடும்? -1. ஓகேயா? அடுத்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அது? அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் சொல்லுங்க பாத்து. சரண்யா. MY இதுவா? அதுக்கு N ஏவா? ஓகே, இதுல என்ன மாதிரி வந்திருக்கு? MIRACLE இல்ல NKUEHRL. இதுல எம்க்கு N அடுத்த லெட்டர் அப்படியே வருதா? ஐக்கு வந்து என்ன? ஐக்கு ஒரு லெட்டர் கேப் ஜே. ஆருக்கு வந்து ST 2 லெட்டர்ஸ் கேப். ஏக்கு ஈனா 3 லெட்டர்ஸ் கேப் வருதா? BCD. சிக்கு ஹச்னா 4 லெட்டர்ஸ் கேப் வரும். ஸோ நம்பர் ஆஃப் கேப் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இங்க வந்து 0, இங்க 1, 2, 3. ஸோ அதுக்கப்புறம் DEFG 4, எல்க்கு ஆர், MNOPQ 5 லெட்டர்ஸ் கேப் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அதே மாதிரி நீங்க இங்க எழுதுனீங்கன்னா GAMBLE. ஸோ இதுக்கு ஜிக்கு ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவீங்க? H. ஏக்கு ஒரு லெட்டர் கேப் விட்டு சி. அதுக்கப்புறம் எம்ல வந்து 2 லெட்டர் கேப் NOக்கு அப்புறம் P.
B ல இருந்து 3 லெட்டர்ஸ் கேப் CDE அப்புறம் F. L ல இருந்து 4 லெட்டர்ஸ் கேப் MNOP அப்புறம் Q. E ல இருந்து 5 லெட்டர்ஸ் கேப் FGHIJK. ஓகேயா? சோ இது ஆன்சர். HCPFQK இது ஒரு மாடல். இது இல்லாம இன்னொரு மாடல் இருக்கு, அது மட்டும் பார்த்துலாம். இதுவரை சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சது தானே? ஓகே, இப்ப அந்த கொடுத்திருக்கக்கூடிய வேர்டுக்குள்ள இருந்தே லெட்டர்ஸ சஃபிள் ஆகி மாத்திருப்பாங்க. அதை எப்படி அலைன் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு மாடல் இருக்கு. ஓகேயா? சோ இந்த கொஸ்டின் கவனிங்க. இதுல வந்து MADRAS மெட்ராஸ், இதுக்கான கோட் வந்து DAMSAR. மும்பை, இதுக்கான கோட் என்ன வரும்? இதுல பாத்தீங்கன்னா நீங்க ABCD ஆல்பபெட்டை போய் தேட தேவையில்லை. நீங்க கொடுத்திருக்கிற இந்த மெட்ராஸ்கான லெட்டர்ஸையே நீங்க ஆர்டர் மாறி இருக்கு பாருங்க. DAMSAR எப்படி ஆர்டர் மாத்திருக்காங்க? 3 லெட்டர்ஸா பிரிச்சுட்டு D, இந்த M, சென்டர்ல உள்ள A அப்படியே இருக்கு. அப்ப இங்க S, இங்க R, இந்த A எப்படி இருக்கு? அப்படியே இருக்கு. அப்படியே எடுத்துக்கலாமா? அப்ப மும்பை நீங்க எழுதுனா என்ன வரும் சொல்லுங்க? MUMBAI. மும்பைய நான் 3 லெட்டர்ஸா பிரிச்சுக்கிறேன். அப்ப இங்க என்ன போடுவீங்க சொல்லுங்க? இந்த M, இந்த M இங்க இருக்கும். U அப்படியே தான் வரும். அதே மாதிரி BAI-ல BIA. ஸோ ஆன்சர் வந்து MUMIAB. ஸோ இந்த மாதிரி மாடல்ஸும் வரலாம். ஓகேயா? அடுத்த கொஸ்டின். MEAT. இதுக்கான கோட் வந்து TEAM. BALE, இதுக்கான கோட் என்ன வரும்? இது நீங்க சொல்ல ஆன்சர் என்ன? முதல்ல T-ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. T-க்கு அப்புறம் E வருதா, அதுக்கப்புறம் AM அப்படின்னு இருக்கா. அப்ப இங்க இடத்துல என்ன போடுவீங்க? EA அப்புறம் LB. ஓகே, அது புரியுது தானே? ஓகே, அடுத்த கொஸ்டின். பிரேக் டவுன். ஸோ இதோடைய கோடிங் ட்ரையாங்கிள்ஸ். இதுக்கான கோடு என்ன வரும்? பிரேக் டவுனுக்கான கோடு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதை வச்சு ட்ரையாங்கிள்ஸ்க்கான கோடு என்ன வரும்னு கணக்கு. இதுல ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் இதை வந்து அப்படியே ரிவர்ஸா எழுதுனா வரும். Nல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. NWOBKAERB வருதா? ஸோ அப்படியே ரிவர்ஸ். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? SELG
NAIRT. அவ்வளவுதான். ஓகே, அடுத்த கொஸ்டின். இது வந்து கொஞ்சம் இதே மாடல் தான், பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். தப்பா போட்டீங்கன்னா ஆன்சர் வராது. சிஸ்டம், இதுக்கான கோட் வந்து SYSMET. அண்ட் நியரர், இதுக்கான கோட் வந்து AENRER. ஸோ ஃப்ராக்ஷன், இதுக்கான கோட் என்ன வரும்? ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு இதுவும் எப்படி இருக்குன்னு டீகோட் பண்ணுங்க. சிஸ்டம், அதுக்கு வந்து SYSMETன்னு இருக்கா. முதல்ல 3 லெட்டர்ஸை பார்த்த உடனே நீங்க என்ன டிசைட் பண்ணுவீங்கன்னா, முதல் 3 லெட்டர்ஸ் மாறவே இல்லை, அப்படியே இருக்கு. அப்படி கிடையாது. எப்படின்னா, இந்த இந்த எஸ் சென்டர்ல ஒய், எஸ் எப்படி மாத்தி போட்டாலும் அதே தானே வரப்போகுது. அதனால அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம பாத்துக்கணும். இதுல TME. இப்ப இதே மாதிரி இது இருக்கா, அந்த இது கன்ஃபியூஷனுக்காக தான் 2 வேர்டு கொடுத்துருக்காங்க. அது நீங்க எடுத்துக்கலாம். NEARER. இதுல 3 லெட்டர்ஸா பிரிச்சோம்னா ஏ, அப்புறம் இ, அப்புறம் என் வருதா. அதுக்கு அடுத்தது ஆர், அப்புறம் ஆர், சென்டர்ல இ வந்திருக்கா. இப்ப இதே மாதிரி நீங்க ஃபிராக்ஷன் இதை வந்து எடுக்கணும். இப்ப இந்த இடத்துல மொத்தம் CTION, இதுல 8 லெட்டர்ஸ் இருக்கு, கரெக்டா. அப்ப நீங்க 4 லெட்டர்ஸா பிரிக்கணும். இங்க 6 லெட்டர்ஸ் இருந்துச்சு, 3 பிரிச்சோம். ஓகேயா. இப்ப இங்க எப்படி போடுவீங்க சொல்லுங்க. CF. அப்ப இந்த RA அப்படியே இருக்குமா, இல்ல இது மாறுமா? சரி, நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். இந்த கொஸ்டின் அந்த கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா ஆப்ஷன் வச்சுதான் கிளாரிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து CARFNOIT. செகண்ட் ஆப்ஷன் CARFTION. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் ARFCNOIT. அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் FRACNOIT. சரியா, இதுதான் 4 ஆப்ஷன்ஸ். இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன ஆப்ஷன் வருதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் வந்து CF மாத்தி போட்டேன், அது கன்ஃபார்ம் தான். ஓகே, சில ஸ்டார்ட் பண்ற மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கணும், அல்லது செகண்ட் ஆப்ஷனா இருக்கணும். ஓகேவா. ரெண்டுலயுமே என்னதான் இருக்கு, AR அப்படியே இருக்கா. அப்ப AR இது வந்து மாறும். AR.
அடுத்தது TN, இது எப்படி மாத்துவீங்க? T இங்க வரும், N இங்க இருக்கும், அப்புறம் OI என்னன்னு போடுவீங்க? சரி, IOன்னு இருக்கா, அது என்னன்னு போடுவீங்க? OI. அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். லாஸ்ட் மாடல் இந்த கோடிங் டிகோடிங்ல மேட்ரிக்ஸ் கோடிங்னு ஒன்று இருக்குப்பா. அது வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் நீங்க எழுதுறீங்கன்னா அதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். மேபி ரயில்வேல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, கேட்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஒரு ஈஸியான ஒரு டாபிக். அது என்னன்னு பார்த்துடலாம். மேட்ரிக்ஸ் கோடிங். இதுக்கு வந்து கொஸ்டின்ல 2 டேபர் காலம் கொடுத்துருப்பாங்க மேட்ரிக்ஸ் மாதிரி. ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் 2. இப்போ இந்த டேபர் காலம் ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கிறேன். இது ஆக்சுவலா மேட்ரிக்ஸ் 1 அண்ட் மேட்ரிக்ஸ் 2. இப்போ இதுல கொஸ்டின் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். EAST இந்த ஈஸ்ட் அப்படிங்கிறதுக்கான கோடிங் என்ன அப்படிங்கறதா கேள்வி. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஏ வந்து 0012. ஆப்ஷன்ஸ் நான் வந்து தனியா எழுதுறேன், கீழே எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 00,12,
7 6 5 8. செகண்ட் ஆப்ஷன் வந்து 3 2 3 4 7 6 6 8. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து 4 1 2 0 7 7 5 9. அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் 2 4 0 2 5 5 7 6. ஓகேயா? கொஷின் என்ன? இதான் கொஷின். இப்போ இஏஎஸ்டிங்கிறது இந்த ரெண்டு டேப்லெட் காலத்துல இந்த வேர்ட்ஸ் இந்த லெட்டர்ஸ் இருக்கா? இருக்கு. இங்க வருதாப்பா? இந்த டேப்லெட் காலம் மேட்ரிக்ஸ் 1ல இருக்கு, ஏ இங்க இருக்கு, எஸ் வந்து இந்த இதுல இருக்கு, எஸ்ஸும் டியும் இதுல இருக்கு. கரெக்டா? இந்த மேட்ரிக்ஸை நீங்க எப்படி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ரோ அப்புறம் காலம் அப்படி எடுக்கணும். புரியுதா? முதல்ல இ இங்க பாருங்க, இ இதுல இருக்கா? ஈயோட நம்பர் எப்படி செலக்ட் பண்ணும்? முதல்ல எது பார்க்கணும்? ரோ. அதுக்கப்புறம் தான் என்னது? காலம். ஓகே, அப்ப ஈக்கான நம்பர் போடுன்னா எதெல்லாம் போடுவீங்க சொல்லுங்க? இந்த மேட்ரிக்ஸ்ல 0 0 ஈக்கு வருதா? அதே மாதிரி அடுத்ததுல இ இங்க இருக்கா? இதுக்கான நம்பர் சொல்லுங்க. இந்த இ இருக்குல்லப்பா, இதுக்கான நம்பர் சொல்லுங்க. 1 3. கரெக்டா? 1 3. ஓகே, இது இ தான். அப்புறம் அடுத்து இங்க ஒரு இ இருக்கு தானே, இதுக்கான நம்பர் சொல்லுங்க. 2 4. இங்க 3 2. இங்க 4 1. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நிறைய நம்பர்ஸ் எடுக்கலாம். இ ஒரு இடத்துல மட்டும் இல்ல, 4 ரோஸ்லயுமே இருக்கு. கரெக்டா? அப்போ இப்படி தேடி பார்த்து எடுத்து நம்ம கோடிங் போட்டோம்னா டைம் ஆகும்ல. அப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு ஒரு ஆப்ஷனா தேடி எடுத்து லெட்டரை போட்டு பாருங்க. எதுக்கு கரெக்டா ஈஸ்ட் அப்படிங்கிறது செட் ஆகுதோ அதான் ஆன்சர். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் எடுக்கிறேன். 0 0 என்ன லெட்டர் சொல்லுங்க? இ. 1 2க்கு என்ன லெட்டர் சொல்லுங்க? 1 2. 1 2 ஏ வருதா? 7 6க்கு என்ன லெட்டர் சொல்லுங்க? 7 6 எஸ் வருதா? 5 8க்கு என்ன லெட்டர் சொல்லுங்க? 5 8 டி வந்துருச்சா? அப்ப ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். சரி, செகண்ட் ஆப்ஷன்ல என்ன வருதுன்னு பார்க்கலாம். 3 2 சொல்லுங்க. 3 2 3 2 இ தானே வருது. ஓகே, 3 4 சொல்லுங்க. 3 4 என்ன வருது? அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகே, தேர்ட் ஆப்ஷன்ல 4 1 என்ன சொல்லுங்க? 4 1 இ வருது. ஓகே, அப்புறம் 2 0 என்ன சொல்லுங்க? 2 0 ஏ வருதா? ஓகே, 7 7 என்ன வருது? 7 7 சி. அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. புரியுதா? இந்த கொஸ்டினோட ஆன்சர் போடுறது எது ஈஸி? ஆப்ஷன் வச்சு போடுறதுதான் ஈஸி. இவ்வளவுதான். ஸோ இதான் கோடிங் டிகோடிங்கோட மாடல்ஸ். இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? இப்ப நான் சொன்னது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? ஓகே தானா? இந்த கொஸ்டின் வந்து வேர்டு கொடுத்துட்டு நம்பர்ஸ் கேட்கலாம், இல்லைன்னா நம்பர்ஸ் கொடுத்துட்டு என்னது கேட்கலாம்? வேர்டு கேட்கலாம். எப்படி வேணா கேட்கலாம். இப்போ 7 8 2 5 டேபிள் கொடுப்பாங்க. டேபிள் வச்சுதான் கொஸ்டின். 3 4 என்ன வரும் சொல்லுங்க? அது மீனிங்ஃபுல்லா வேர்டா இருக்கலாம், இல்ல மீனிங்ஃபுல் இல்லாததும் இருக்கலாம். 7 8னா பி. 2 5னா சரி 2 5 இல்ல, 5 5 5 5 5 என்று எஸ். 3 4னா டபிள்யூ.
ஓகே, இந்த மாதிரி இப்போ வந்தா போட்டுவீங்களா? கோடிங் டிகோடிங்கோட மாடல்ஸ் இவ்வளவுதான். இப்போ நான் வந்து கொஸ்டின் பேப்பர், ஒரு கொஸ்டின் பேப்பர் தெரியுதா? இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சென்ட் பண்றேன். ஒரு 22 கொஸ்டின்ஸ் இருக்குப்பா அதுல. இது நாளைக்கு ஹோம்ஒர்க். நான் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் தான் சொல்லுவேன். ஓகேயா? இது வந்து நாளைக்கு எல்லாரும் போட்டுவாங்க. எல்லாரோட மொபைலுக்கும் நான் இப்போ ஒரு 5 மினிட்ஸ்ல சென்ட் பண்ணி விட்றேன். இந்த கொஸ்டின் வந்து நாளைக்கு ஹோம்ஒர்க்கு போட்டு வரணும். இது எந்த மாடல் மட்டும்னா அந்த டீகோட் பண்ற மாடல், அந்த ஆல்பபெட் லெட்டர்ஸ் போடுவோம்ல அதுவும், அந்த வேர்ட்ஸ் வந்து சஃபலா இருக்கும்ல அந்த லெட்டர்ஸ், அது மாதிரி உள்ள மாடல்ஸ் மட்டும் இருக்கும் இதுல. ஓகே, ஸோ தேங்க்யூ. மீதி உள்ளதை நாளைக்கு பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ. ரெக்கார்டிங் கிளாஸ் வேணுங்கிறவங்க உங்களோட மெயில் ஐடியை சென்ட் பண்ணுங்கன்னு ஆல்ரெடி சொன்னேன் நான். ரெக்கார்ட் கிளாஸஸ் சொல்றவங்க உங்களோட மெயில் ஐடியை கிளியரா டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. அதுல இருந்து 2-3 டேஸ்ல உங்களுக்கு ரெக்கார்ட் கிளாஸஸ் நீங்க பாத்துக்கலாம். மெயில் ஐடிக்கு தான் வரும்.